வாழைக்காய் மட்டும் இருந்தால் போதும். சைவ மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புளிப்பும் காரமும் தூக்கலாக போட்டு சைவ மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைவ மீன் குழம்பு வைக்க 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். சதை உள்ள காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு தோலை எல்லாத்தையுமே சீவி எடுத்துருவோம். ரொம்ப அந்த சதை தெரியாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி சீவிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி சைடாக கட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக கட் பண்ணாமல். இப்படி சைடாக கட் பண்ணிங்கன்னா மீனை துண்டு போடுவோம் பாருங்கள், அந்த ஷேப்புக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டுருவோம் குட்டியாக. இந்த மாதிரி குட்டியாக ஓட்டை போட்டுக்கோங்க, அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா குலுக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்துருக்கறனால அது கரைஞ்சி ஈரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தேவைப்படுது. லைட்டாக கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அந்த மசாலா இதில் நல்லா ஒட்டி வரும். இப்போ நல்லா பர்ஃபெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலாவை. இப்போ இதை எண்ணெயை காய விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மீனை எப்படி பொரிப்பீங்களோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காயை இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது வாழைக்காய் உடையாது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாமல் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் மீதம் இருக்கிற அந்த வாழைக்காய் துண்டுகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோம். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சைவ மீன் குழம்புக்கு புளிப்பும் காரமும் தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், ரா சோம்பை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியை நறுக்குன கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு தக்காளியை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். மண் பாத்திரத்தை தான் செய்ய போகிறேன். வாழைக்காய் வறுத்த எண்ணெய் இருந்தால் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து 2 நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் 4 பல்லு பூண்டை தோலோட 1 பாதியமாக உணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சு அந்த புளி, தக்காளி, மசாலாலாம் சேர்த்தோம் பாருங்கள், அதை இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த ரசம் மாதிரி இருக்கிற இந்த தண்ணி நல்லா குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது நல்லா மூடி விட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்கு. இது நல்லா இன்னும் திக்னஸ் கொடுக்கறதுக்கு 2 பத்தி தேங்காய், ஒரு 5 முந்திரியை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. விழுதாக சேர்க்காம ஏன் பாலாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம சேர்த்துருக்கிற காரம் புளிப்பு நல்லா தெரியும். நீங்கள் விழுதாக சேர்த்திங்கன்னா அந்த காரம் புளிப்பு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு பார்ப்போம். குழம்பு நல்லா மணக்க மீன் குழம்பு மாதிரி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. பக்காவாக குழம்பு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு தான் ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதை வறுத்த வாழைக்காய் துண்டுகளை ஒன்றா சேர்த்து 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரமாக கொதிக்கக்கூடாது. இந்த டைமிங் போதும். இந்த வாழைக்காயில் இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி வர்றதுக்கு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க. வாழைக்காய் சேர்க்குற டைமில் மீன் துண்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 நிமிஷம் மிதமான தீயில வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து மணக்க ரெடி ஆகிருக்கு. சைவ மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.